வணக்கம் சார். வரப்போற 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல வந்து பிரதமரா மோடி அவர்கள் வந்தா நல்லா இருக்குமா? இல்லன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்தா நல்லா இருக்குமா? ராகுல்லாம் ஜூஜிபி மோடி தான். ராகுல்லாம் கால் தூசு போட மாட்டேன். மோடி கால் தூசு போட மாட்டார். இந்த ராகுல் காந்தி மோடி தான் அதில் சேலஞ்சு. எந்த ஆறாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 24 இல்லை, அது எட்டன தூரம். அவர் வேணாலும் அடுத்தது அதான் தாமரை தான் ஃபுல்லாக இந்தியாவில். இனிமேல் வேறு எந்த கட்சிங்க வேலை இருக்காது, அது நிச்சயமாக. நிறைய பேர் வந்து மோடி அரசியல் வந்து நல்லா இல்ல, தமிழகத்துக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் குருடர்கள். அவங்களாம் மஞ்ச காமால கண்ணு தெரியாது. வெளிச்சம் இருட்டில் அவங்களுக்கு வெளிச்சத்தில் இருந்தாலும் குருடு. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உண்மை தான். இப்போ இன்றைக்கி எங்கே என்னென்ன சொன்ன மாதிரி இந்தியா இன்றைக்கி வேர்ல்டுலேயே இன்றைக்கி ஃபேமஸாக நிற்கிது. இன்றைக்கி ஃபஸ்ட் இடத்துக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அமெரிக்காவோட தாண்டி நம்ம முன்னே வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு நிச்சயமாக. மோடி வர்றாரு, ராகுல் வர்றாருங்கிறது பிரச்சனை இல்லை. நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா மோடி வரக்கூடாது. இதில் நாங்கள் தெளிவாக தான் இருக்கோம். மோடியால் நாடு நல்லா இல்லை, வீடும் நல்லா இல்லை, கடன் பெற்று வாழ்கிறோம். 400 விற்ற கேஸ் 1000 விற்கிது. பெட்ரோல் விலை ஏறி போச்சு. மக்களை பற்றி அவர் கவலைப்படல. குறிப்பாக தமிழ்நாடை சுத்தமாக புறக்கணிக்கிறாரு. இன்றைக்கி பத்திரிகையில் கூட பார்த்தோம்னா வெறும் 5000 கோடி ஒதுக்கியிருக்கிறாரு. மற்ற மாநிலத்துக்கெல்லாம் 15,000 கோடி 20,000 கோடி ஒதுக்கி நிதி ஒதுக்குறாங்க. மிகப்பெரிய பிரார்த்தனம் பண்ணுறாரு. வரக்கூடாது. வேறு என்ன? காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தி வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கணும். ஏன் ராகுல் காந்தி வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது? இல்லை, எங்களுக்கு எதை எடுத்தாலும் வரிங்கிற பேரில் எல்லாத்தையும் பிடுங்கி எங்களால் ஏழைங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியலை. எதை எடுத்தாலும் வரி. நகை இன்றைக்கி 50,000 விற்கிது. ஏழைங்களெல்லாம் வாங்க முடியாது. அரிசி வாங்க போனால் அதுக்கு வரி. எதுக்கு போனாலும் வரிங்கிற பேரில் போட்டு கசங்கி புளிகிறாங்க. அதனால் எங்களுக்கு காங்கிரஸ் மாதிரி காங்கிரஸ் தான் எங்களுக்கு ஆளணும். அது ராகுல் காந்தி இதுவரையும் வரல. 10 வருஷமாக இருக்கார் அவரே எதிர்க்கட்சியாக. ராகுல் காந்தி வந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் எதிர்பார்ப்போம். ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். மாற்றம் வருமாங்கிறது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஏன்னா ஒரே ஆளும்போது பல தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அன்னைக்கு மீட்டிங்கில் பேசுகிறாரு, தமிழ்நாட்டில் டிஎம்கேயை அழிச்சு விடுவேங்கிறாரு. அழிச்சு விட முடியுமா? தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு வாங்குறதே பெரிய காரியம் மோடி. இது அவர் இது தமிழ்நாட்டில் அவன் 40 வாங்குறேன்னு சொல்லி இது பண்ணிக்கிட்டு இருக்கிற போயிட்டு நான் அழிச்சு விடுவேன் கிழிச்சு விடுவேன்னு சொன்னால் ஒரு நியாயம் ஒன்றும் பேசுகிறதில்ல. அவர் தொடர்ந்து 3 வருஷம் இருந்திருக்கிறாரு. வேறு ஆள் மாற்றமாக வந்தால் கொஞ்சம் மாற்றம் நல்லாயிருக்கும். ஆனால் மாற்றம் வர்றதுக்கு அவ்வளோ தூரம் வாய்ப்பு இல்லை. சென்ட்ரலில் மோடி இந்த ராமர் கோயில் கட்டினதில் கொஞ்சம் அவருக்கு லீடிங் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த விவசாயிகள் போராட்டம் டெல்லியில், அந்த போராட்டம் மிக தீவிரமாக ஆகிட்டுருக்கு. அப்படிங்கும்போது அந்த வட மாநிலங்களில் அவருக்கு முன்னாடி இருந்த செல்வாப்பு குறைஞ்சி போயிட்டான். ராமர் கோயில் கட்டும்போது இருந்த செல்வாக்கு இப்போ குறையுதான். காரணம் கேட்டால் இந்த கரும்பு விவசாயிகளின் போராட்டம், அவங்கள விரட்டுறது, ஷூட் பண்ணுறது. சண்டிகரை இங்கே உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் கட்டுப்படுத்தவே முடியலை. டெய்லி 2 பேரும் 3 பேர் ஷூட்டிங்கில் இறந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இவர் தமிழ்நாட்டுக்கு எல்லா நிதியுதவியும் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. ஸ்டாலின் எங்கள் ஒரு 10 பைசா கூட கொடுக்கலங்கிறாரு. அது எவ்வளோ தூரம் எதில் உண்மை இருக்குது எதில் போயிருக்குங்கிறது தெரியலை. தான் தெரியும் மக்கள் எப்படின்ட்டு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் பிரதமர் ஆனால் என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன மாற்றம் செய்யணும்? அவங்களுக்கு தெரியும், இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி எப்படி இது செய்யணும், என்ன பண்ணணுங்கிறது. அவங்க அதை அவர் என்ன பண்ணுவாருங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியணும். இவங்க பண்ணதை 10 வருஷம் பார்த்துட்டோம். இதே 10 வருஷத்துக்கு முன்னாடி நகை விற்றது 25,000க்கு விற்றுது, இன்றைக்கி 50,000 விற்கிது. நாங்கள்லாம் ஏழைங்கள்லாம் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஒரு 5 பவுன் 10 பவுனுக்கே 5 லட்சம் 3 லட்சத்துக்கெல்லாம் லட்சமே பார்க்காத ஏழைங்கள்லாம் எவ்வளோ நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க கேட்டால் வளர்ச்சிங்கிறாங்க. யாருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? இந்த நாட்டில் ஏழைங்களுக்கெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? இல்லையே, எதுவுமே கிடையாது.
சும்மா கஷ்டப்படுறவங்க பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இன்னும். அதனால் காங்கிரஸ் வந்தால் நல்லாயிருக்கும். இல்லை எங்களுக்கு சாதாரண ஆளுங்களால் ஒன்றும் பிழைக்க முடியலை. எந்த பொழப்பு வருமானம் இல்லை. எதுக்கு போனாலும் வரி. ஒரு 1000 ரூபா 1200 விற்ற அரிசி இன்றைக்கி 1500 விற்கிது. கேட்டால் அவங்களுக்கு 50 ரூபா வரி, இவங்களுக்கு 50 ரூபா வரி. பெட்ரோல் வாங்கினா, டீசல் வாங்கினா, மருந்து எதை எடுத்தாலும் சாதாரண ஒவ்வொரு பொருளை வாங்கினாலும் எதை எடுத்தாலும் வரி. வரி போடட்டும், அதுக்காக என்ன இப்படியா புழிஞ்சு எடுக்கலாமா அப்படி? ஏன்னா எனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. நான் ஒரு நகை வாங்க போனால் 40,000 விற்கிது. 50,000 நினச்சி போகிறேன், அங்கே போனால் 52,000 அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன இதில் என்ன அள்ளிட்டா போக முடியுது? இதுவே இப்போ கடன் வாங்கிட்டு போவோம் யார்கிட்டையாவது. இதில் வேறு அவங்களுக்கு 1500 வரி, இவங்களுக்கு 1500 வரி, இப்படி போட்டு கட்டணும். இவர் வர்றதுக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி விற்றது நாங்கள் பார்த்ததே இல்லை. இப்போ தான் எதை எடுத்தாலும் அப்படியே சும்மா 10 ரூபாய்க்கெல்லாம் இங்கே வேலை இல்லை. எதை எடுத்தாலும் 100 ரூபா 50 ரூபா எடுத்து நீட்டிட்டு தான் போகணும். இங்கே அது இயற்கையினுடைய தன்மை. அது அவர் தான் இல்லை, யார் வந்தாலும் அது மாற்றங்கள் நிகழும் தான். விலையேறியும் உலகம் கூட்டிகிட்டு போகிறப்ப எல்லா நாட்டிலையும் விலை கூடும், நம்ம நாட்டிலையும் அது விலை கூடும் தான். அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய பொருளாதாரமும் வளருது. அது வாங்குற சக்தியும் கூட இருக்குது இல்லையா? அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. விலைவாசியிலேருந்து ஏறிட்டு தான். வயசு நம்மளுக்கு கூட இல்லையா? நம்மளுக்கு வயசு போன வருஷம் இப்போ 5 வருஷம் ஒரு வயசு கூட. அப்படி விலைவாசியெல்லாம் கூட்டிகிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது. யார் வந்தாலும் அது ஒன்றும் எடுத்தாப்பால போட்டுற முடியாது. அது மாற்றம், காலத்துடைய மாற்றம். அது அதில் ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், அது உண்மை தானே. இது நான் சொல்லியே தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இதில் எந்த வித மாறுபட்ட கருத்து இல்லை. தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறாங்க. யார் ஆண்டா என்னங்க? ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன? மக்களுக்கு யாரை ஆட்சியாளர் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை முறையாக செய்யணும். அதை செய்யாத ஒரு அரசாங்கம், அதுக்கு எதுக்கு மத்திய அரசாங்கம்? மத்திய அரசாங்கம்னா நடுநிலையாக இருக்கணும். அப்போ ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களையெல்லாம் ஒன்று கூட்டின ஒரு இது தான் ஒன்றிய அரசாங்கம். அப்போ அந்த மாநிலங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யணும். ஆட்சி யார் அதிகாரத்தில் இருக்கு? எனக்கு கீழே உள்ளவன் நான் சொன்னதை கேட்கணும்னுலாம் நினைக்கக்கூடாது. அதிகாரம் மக்கள் யாருக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்களோ அவங்க செயல்படணும். அதுக்கான மரியாதையை செய்யணும். சீஃப் மினிஸ்டரை மதிக்கக்கூடாதா? சீஃப் மினிஸ்டர் வேறு கட்சியில் உள்ள சீஃப் மினிஸ்டர்னா அவர் மோசமானவரா? மக்களுக்கு நல்ல திட்டத்தை இந்தியாவிலேயே நம்பர் 1 தமிழ்நாடா இல்லையா? இந்தியாவிலேயே நம்பர் 1 தானே. அந்த தமிழ்நாடையே நீ புறக்கணிக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? ரொம்ப மோசமான பாதையை நோக்கி மோடி பயணிக்கிறார். அதான் உண்மை. பிஜேபி சரியில்லை. ஆமாம், அது தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரிக்கும், குஜராத்துக்கு ஒரு மாதிரிக்கும், மகாராஷ்டிராவுக்கு ஒரு மாதிரிக்கும் நிதி பண்ணியிருக்காங்க. கூடுதலாக பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கு போதிய நிதியுதவி கொடுக்கல. அவங்க கொடுக்கவே இல்லை நிதியுதவி. சரி, ஒரு வேறு இடங்களில் கடனை வாங்கி ஏதாவது டாலி போடும்போது அதுக்காக இங்கே தடை போட்டார். வெளிநாட்டிலேருந்து யாரும் தமிழ்நாடு கடன் கொடுக்கக்கூடாதுன்ட்டு. இதில் பல பிரச்சனைகள் இருக்குது. பார்ப்போம் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. வருமானங்கிறது பொதுப்படையாக இப்போ படித்தவங்களுக்கே வேலை இல்லை. இதில் நான் படிக்காதவங்கள நாங்கள் ஒன்றும் இது சொல்ல முடியாது. இவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் வாங்குகிற பொருளை இப்படி சம்பாரித்து தூக்கி அவங்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்றும் இல்லாமல் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இருக்கிற காசெல்லாம் அவங்க தான் பிடிங்கிட்டு போயிடுவாங்க. நான் 500 ரூபா சம்பாரிச்சேன்னா 500 ரூபா செலவுக்கு ரெடியாக இருக்குது. எனக்கு மிச்சம் பண்ணுறது பார்த்து பண்ணணும். இதில் நாங்கள்லாம் குடிக்காமல், நான் சொல்கிறேன், இது சிகரெட் இல்லை, இதெல்லாம் இல்லாமல், தண்ணி இல்லை, இதெல்லாம் இல்லாமே சொல்கிறேன். எனக்கு அதெல்லாம் கிடையாது. அதனால் எங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. காங்கிரஸ் தேவையில்லைன்னு எதிர்பார்க்கும். அது இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கொடுத்துருவாங்க. 1100 கோடிக்கு மேலே வாங்கி வச்சுட்டு அந்த காசு தான் இவங்க கொடுத்தாங்க. இவங்க காசு கொடுத்து இவங்க இவங்க காலம் பூரா பொய் சொல்கிறது. இவங்க பொய்யெல்லாம் கூடி சீக்கிரம் அடிபட்டுரும். அவர் கொடுத்தா 1100 கோடி மேலே கொடுத்தது தான் இவங்க திருப்பி மக்கள் கொடுத்தாங்க. இவங்க இதில் எடுக்கல, சும்மா பொய் சொல்லிட்டு அலையிறாங்க. அவங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் எல்லாத்துக்கும் கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இவங்க பொய் தான் சொல்கிறாங்க. அதான் நிஜம். அதை பற்றி பிரச்சனை இல்லைங்க. அவங்க இந்தியா கூட்டணின்னு பல கட்சிகள் கூட்டணி சேர்ந்துருக்காங்க. அவங்க டிசைடிங் டு அத்தாரிட்டி அவங்களுக்கு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதில் அவங்க ராகுல் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப போராடி இருக்கார். எல்லா விஷயங்களையும் நல்லா தெரிஞ்சிருக்காரு. முன்னாடி தெரியல, இப்போ நல்லா தெரிஞ்சிருக்காரு. நல்லாவும் பண்ணுவார்னு நம்பலாம். இருந்த போதிலும் இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கட்டுப்பாடு இருக்கிறது போல் எனக்கு தெரியுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ராகுல் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கூட்டணி ஆட்சி தான் மத்தியில் நல்லது. என்னென்னமோ தப்பு பண்ணாங்க. எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி வளர்ச்சி, எதை எடுத்தாலும் வளர்ச்சியாக. யார் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறா? இந்த ஆட்டோ வச்சுருக்க ஆட்டோ தெரியுமா? நான் வச்சுருக்க ஆட்டோ எத்தனை வருஷம் ஆட்டோன்னு. எனக்கு கல்யாணம் எப்போ இருக்கும் பாருங்கள்.
97 6வது மாதம் வாங்கின ஆட்டோ இது. 25 வருஷமாக இந்த ஆட்டோ வச்சு ஓட்டுறேன். ஆட்டோ கேட்டால் இன்றைக்கி விலையை கேட்டால் 3 லட்ச ரூபா, 3,20,000 ரூபா, 3 லட்ச ரூபா. நான் எங்கே போகிறது பணத்துக்கு ஆட்டோ வாங்க? இந்த ஆட்டோ 66,000 ரூபாய்க்கு வாங்கினேன். 65,000 97ல் வாங்கினேன். அதே ஆட்டோவை சின்னமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆமாம், 2,90,000 3 ரூபா. நான் எங்கே போகிறது பணத்துக்கு? நான் 1 லட்ச ரூபாய் கூட இப்போ இதில் போட்டு கடனை வாங்க முடியல. கடன் வாங்கினேன்னா 2 லட்ச ரூபாய்க்கு கடன் வாங்கினேன்னா அதுக்கு 80,000 ரூபா 70,000 வட்டி போடுவாங்க. பேங்க்கில் போனாலே வட்டி போடுவாங்க. எந்த பொருளுமே ஏழைங்களுக்கு ரொம்ப எட்டா கனி. எதை எடுத்தாலுமே சொல்லப்போம் ரொம்ப கஷ்டம். ஆமாம், அதான் வேணும் இல்லை, அதான் நான் இல்லை, நான் வேணும்னு கேட்கலனாலும் அதான் நிச்சயம். அதுக்கு யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நிச்சயம் மோடி அரசாங்கம் வந்து இந்தியாவுக்கே பெரிய கேடு சார். என்னைக்கு பணம் மதிப்பிழப்பு பண்ணாங்களோ அன்னைக்கே அவங்க தவறான பாதையை நோக்கிட்டாங்க. அடுத்தது ஒரு மாநிலத்தை ஒரு மாநிலம் போட்டு நசுக்கிறாங்க. இங்கேருந்து பணம் எடுத்துகிட்டு போய் இன்னொரு மாநிலத்தை வளர்க்கட்டும், அதான் இந்தியாவின் ஒற்றுமை, அதில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் பணம் கொடுத்தவங்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க இல்லையா? தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிக ஜிஎஸ்டி போகுது. 1 ரூபா பணம் கொடுத்தா 25 காசு கூட திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. நம்ம பத்திரிகையில் பார்க்குறோம். பிடிஆர் இந்த தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சராக இருந்த முன்னாடி உள்ள ஒரு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இங்கே உள்ளவங்க எல்லாம் படித்தவங்க சார். 70-80% படிச்சிருக்கோம் இல்லையா? நான் 10வது தான் படிச்சிருக்கேன். எனக்கே இவ்வளவு தெரியுதுங்கும் போது மற்றவனும் இருக்கணும். அது ரொம்ப மட்டமான ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அது தப்பு. ரெண்டாவது மத அரசியலை புகுத்துறாங்க. எல்லோரும் ஒன்று. நம்ம தமிழ்நாட்டையெல்லாம் பொறுத்தளவில் மதங்கிறதே கிடையாதுங்க. எல்லோரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம். முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அவங்க பிரச்சனையை இவங்களே உருவாக்குறாங்க. கோயிலுக்குள்ளே ஏதாவது இதுன்னு சொல்லி பெரிய தவறு. மனுஷனை வாழ விட மாட்டாங்க போல இருக்கு. அதனால இவங்க வரக்கூடாது. அதுக்கான காரணம் இதான் சார். ராகுல் காந்திகிட்ட வந்துட்டு பேசுகிற ஒழியா அந்த அளவுக்கு அவருக்கு போதிய செல்வாக்கு வடநாடு பக்கம் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ அவங்க ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி அவங்களாம் இருந்தாங்க. அப்படின்னா அவங்க இருக்கும்போது நல்ல செல்வாக்கூட இருந்தாங்க. கட்சியை ஆட்சியை பிடிக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அது பிறகு ராகுல் காந்தி என்ன அணுகுமுறை சரியில்லையா என்னன்னு தெரியல. அவரும் போராடி தான் பார்க்குறாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா அவன் இந்த இந்தியா கூட்டணியை உருவாக்குறதுக்கு முக்கிய காரணகர்த்தாக்களில் ஒருத்தன் நிதிஷ்குமார். அவனே போயிட்டு இப்போ பாரதிய ஜனதாவில் சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க காசை கொடுத்து கண்ணாமண்ணான்னு கொடுத்து விலைக்கு வாங்கிடுறாங்க. காசுக்கு அடிமையாகிறவன் யார்? ஒருத்தரும் கிடையாது. காசை கொடுத்தா 1000 கோடி 2000 கோடின்ட்டு கொடுக்கும்போது அதுக்கு பிராயச்சத்தமாக நமக்குன்னா காசு வருது வாங்கிட்டு இவன் வந்தான்னா போனான் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க.